ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சப்பா மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் தங்கங்களா சிலங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் மீட்டம் நமக்கு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம 10th மேக்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 சாப்டருமே இருக்குது. 3 சாப்டர். ஜூலை போர்ஷன் வந்து இயற்கணிதம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உறவுகளும் சார்புகளும் அந்த எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ஷன் கவர் ஆகும். இந்த 3வது சாப்டரில் வந்து ஜூலை போர்ஷன் மட்டும்தான். அப்புறம் வடிவியல் ஜாமெட்ரியில் 2 சாப்டர் இருக்குது, 2 எக்ஸசைஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஒவ்வொரு எக்ஸாமும் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி எழுதும் போது நமக்கே ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஃபஸ்ட் மீட்டமுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் இப்போ நிறைய கொஷின் பேப்பர்லேருந்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.1, இது ஒரு 2 மார்க். பேஜ் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 1.2. பேஜ் நம்பர் அதே 5 வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 1.3 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து பயிற்சி 1 வந்துட்டு இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா 2 மார்க். அடுத்து 2வது கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து 4th 5th கொஷின் பார்த்திங்கன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அது மாதிரி 7th கொஷினுமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது. பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.4, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எடுத்துக்காட்டு 1.5, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பயிற்சி 1.2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 10. அதில் ஃபஸ்ட் கொஷினில் வந்துட்டு எல்லா கொஷினையும் பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 4th வந்துட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 5th வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அதை வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 13 எடுத்துட்டிங்கன்னா எடுத்துக்காட்டு 1.6, எடுத்துக்காட்டு 1.7, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.9, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பயிற்சி 1.3 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து பேஜ் நம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா 3வது சம் 4வது சம். 3வது சம்மில் இந்த 2 சம், அதாவது 3வதுல சப்டிவிஷனில் f(2), அதில் 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 4th கொஷின் 5 மார்க், அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதுக்கப்புறம் 5th கொஷின் 6th கொஷின், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அது மாதிரி 8வது சம் ஒரு இம்பார்ட்டன்ட், 10வது கொஷின் ரிப்பீட்டட் கொஷின், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. 17 எடுத்துக்காட்டு 1.11, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்கிற எல்லா கொஷினையும் இம்பார்ட்டன்ட் கொஷினை வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். கொடுக்குற கொஷின் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண குவார்ட்டர்லி ஹாஃப்லி எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணலாம். எடுத்துக்காட்டு 1.13, பேஜ் நம்பர் 22. எடுத்துக்காட்டு 1.15, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எடுத்துக்காட்டு 1.16, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து எடுத்துக்காட்டு 1.17, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இது ரிப்பீட்டட் கொஷின், இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின், வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1.17, எடுத்துக்காட்டு 1.17. அது மாதிரி 1.18, அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பேஜ் நம்பர் 26 எடுத்துக்கோங்க. பயிற்சி 1.4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் ஒரு 2 மார்க், செகண்ட் கொஷின் வந்து ஒரு 5 மார்க்கு. 3rd 4th கொஷின்லாம் ரிப்பீட்டட் கொஷின், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அப்புறம் 5th கொஷின் இம்பார்ட்டன்ட், 6th இம்பார்ட்டன்ட், அப்புறம் 8th இம்பார்ட்டன்ட், 8th 9th இது ரெண்டுமே 5 மார்க்கு. 8, 9 இது ரெண்டுமே 5 மார்க்கு. 10வது கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. 12th கொஷின் 12வது கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 28 எடுத்துக்காட்டு 1.19, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எடுத்துக்காட்டு 1.20 வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எடுத்துக்காட்டு 1.21 வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.23 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. எடுத்துக்காட்டு 1.24 ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. எடுத்துக்காட்டு சம்ஸ் அந்த எக்ஸாம்பிள் சம் வந்து கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மார்க் பண்ணுற கொஷினை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி 2 சம் போட்டு பாருங்கள். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு 2 சம் போட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸாம் ஹாலில் கடகடன் வரும். அங்கே எதுவும் ஸ்கிப் ஆகாமல், ப்ராக்டிஸ் இல்லாமல் மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம், நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ முடியுமோ டெய்லி ஒரு 1/2 hour ஒதுக்குங்க மேக்ஸுக்கு மட்டும். ஸோ டெய்லி ஒரு 10 சம், ஒரு 5 சம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சென்டம் வாங்க முடியும், சரிங்களா? பயிற்சி 1.5 வந்து பேஜ் நம்பர் 32
ஃபஸ்ட் கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நமக்கு இந்த பயிற்சியில் இருக்கிற எல்லா சம்மே இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2 மார்க்கு. இந்த செகண்ட் கொஷின் ஒரு 2 மார்க். அடுத்து தேர்ட் கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஃபோர்த் கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. சிக்ஸ்த்து கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அப்புறம் எயித்து கொஷின், நைன்த்து கொஷின். எயித்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். பயிற்சி 1.6 பலவுள் தெரிவு வினாக்கள். 1 மார்க்ஸ் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க, எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம். பேஜ் நம்பர் 34 அழகு பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. 3rd 4th 8th 10th. ஸோ இதில் நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்து சாப்டர் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ பேஜ் நம்பர் 39 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 2.2 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அப்புறம் எடுத்துக்காட்டு 2.3 இதுவும் 2 மார்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 2.4 பேஜ் நம்பர் 41 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து பயிற்சி 2.1 பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. 3வது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. 5வது கொஷின், 6வது கொஷின். 6வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க்கு. இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். 7வது கொஷின், 10வது கொஷின் ஒரு 2 மார்க். 9வதுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்த பேஜ் நம்பர் வந்து 46 எடுத்துக்கோங்க. 2.10 எடுத்துக்காட்டு 2.10. அடுத்து பயிற்சி 2.2 வந்து பார்த்திங்கன்னா 3வது கொஷின், 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 47 வந்து பார்த்திங்கன்னா 6வது கொஷின், 9வது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பேஜ் நம்பர் 49 பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 2.11 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பேஜ் நம்பர் 50 வந்து எடுத்துக்காட்டு 2.12 எடுத்துக்காட்டு 2.13 இது ஒரு 5 மார்க்கு. எடுத்துக்காட்டு 2.14 இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. 2.15மே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வரும், அதை நான் குறிச்சிருக்கேன். பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. பயிற்சி 2.3 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. 3, 4, 5, 6 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு. இதில் 8, 9, 10லாம் அந்த 5 மார்க்கு. அதாவது இந்த 9th கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறையா கொஷின் பேப்பரில் இருக்கிற ஒரு ரிப்பீட்டட் கொஷின். இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் அந்த 9th கொஷின். அடுத்து எடுத்துக்காட்டு 2.19 பேஜ் நம்பர் 54. எடுத்துக்காட்டு 2.19 ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. எடுத்துக்காட்டு 2.21 பேஜ் நம்பர் 55. அடுத்து பயிற்சி 2.4 பயிற்சி 2.4 பொறுத்த வரைக்கும் 3வது கொஷின், 4வது கொஷின் இதெல்லாம் 2 மார்க்கு. 5வது கொஷின் இது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6வது கொஷினும் அது மாதிரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் பேஜ் நம்பர் 60 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 2.26 எடுத்துக்காட்டு 2.27 அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 61 எடுத்துக்காட்டு 29 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் நடத்திட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியாத சம்ஸ் எந்த சம்மாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 62 வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி 2.5 பயிற்சி 2.5 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 6th கொஷின், 7th கொஷின். இந்த 7th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. இந்த 8வது கொஷினும் இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் அது 10வது கொஷின், அந்த 11, 12, 13, 14 இது இந்த 14வது கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆக்சுவலாக இது வந்துட்டு குவார்ட்டர்லிக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான். ஸோ குவார்ட்டர்லி பேப்பர்லேயும் ஃபஸ்ட் மீட்டமுக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அந்த கொஷின் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குவார்ட்டர்லியுமே காலாண்டு தேர்வில். பேஜ் நம்பர் 64 வந்து எடுத்துக்காட்டு 2.31 பேஜ் நம்பர் 64 எடுத்துக்காட்டு 2.32 இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.33 அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 66 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 2.36 அதுவும் இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 2.38. அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பேஜ் நம்பர் 67 எடுத்துக்காட்டு 2.39 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பயிற்சி 2.6 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட், 5th கொஷின் இம்பார்ட்டன்ட், 7th இம்பார்ட்டன்ட். அடுத்து 9th வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 4,400 செலுத்துகிறார். இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து
அடுத்து பேஜ் நம்பர் 68 வந்து பார்த்திங்கன்னா 10வது கொஷின் 11th கொஷின் 12th. இந்த 11 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 11 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 70 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 2.40 இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 2.43 இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 2.44 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2.44. அடுத்து எடுத்துக்காட்டு 2.45 நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 72 பயிற்சி 2.7. இந்த ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க்கு, செகண்ட் கொஷின் 2 மார்க்கு. அடுத்து 5th கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். அதில் வந்து இது எல்லாமே, அதாவது 6th 7th இதெல்லாமே 2 மார்க்கு. 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 9th கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, 9th வந்துட்டு ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. 10th கொஷின் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி 12th கொஷின் 12வது கொஷின் ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் XYZ என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் எனில். இந்த கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 74 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 2.47, எடுத்துக்காட்டு 2.49, பேஜ் நம்பர் 75, எடுத்துக்காட்டு 2.50 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எடுத்துக்காட்டு 2.51 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 76 பயிற்சி 2.8 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின் 4th கொஷின் 5th கொஷின். 5வது கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்கு, நல்லா பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து 7th 1, அடுத்து 10th 1. 10th 1 வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க், பேஜ் நம்பர் 77. அடுத்து எடுத்துக்காட்டு 2.54 பேஜ் நம்பர் 80. எடுத்துக்காட்டு 2.55 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ரிப்பீட்டட் கொஷின், கண்டிப்பாக இந்த சம் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 2.56, எடுத்துக்காட்டு 2.57 இதெல்லாம் 2 மார்க்ஸ். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது. இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேஜ் நம்பர் 82 பயிற்சி 2.9 அதில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின். இது இம்பார்ட்டன்ட். இது 3rd 5th 6th கொஷின் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டட் கொஷின், ரேகா ஆவிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆக்சுவல் 1 மார்க் வந்துட்டு எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க, சரிங்களா. 2.10 பயிற்சி அழகு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 5 6 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேஜ் நம்பர் 83. அது மாதிரி 8 9 இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 84. அடுத்து இயற்கணிதம் பயிற்சி எடுத்துக்காட்டு 3.1 இம்பார்ட்டன்ட். அடுத்து எடுத்துக்காட்டு 3.2 இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் வந்து ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து 3.5 எடுத்துக்காட்டு 3.5 பேஜ் நம்பர் 91. 3.6 இம்பார்ட்டன்ட். அடுத்து 3.7 இம்பார்ட்டன்ட். 3.8 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ரிப்பீட்டட் கொஷின். இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சம்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதில் 2 சம்ஸ் கூட பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கே வந்து 2 சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் 5 மார்க்கு. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. 50 மார்க்குக்கு மேக்ஸிமம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ண பாருங்கள், சரிங்களா. ஃபஸ்ட்டு மிட்டம் அதாவது முதல் இடைப்பருவ தேர்வு பொறுத்த வரைக்கும் 50 மார்க் தான் வைப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் இதை மார்க் பண்ணி கொடுக்குற கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. பேஜ் நம்பர் 94 பயிற்சி 3.1 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு அது 2 மார்க்கு கேட்பாங்க. 3வது கொஷின் 4வது கொஷின் 5வது கொஷின் இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதில் அந்த 5வது கொஷின் ரிப்பீட்டட் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 95 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 3.10, அப்புறம் எடுத்துக்காட்டு 3.12. 3.12 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இந்த 2 கொஷினில் எதையாவது ஒன்று கேட்பாங்க, எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 98 பயிற்சி 3.2 வந்து பார்த்திங்கன்னா எல்லா சம்ஸுமே நமக்கு இருக்குது, சரிங்களா. 3.2 வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினை எது வேணால் நமக்கு கேட்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3.2 பயிற்சி 3.3லையுமே ஆல் சம்ஸ் இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஷின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அந்த 4th கொஷின்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின், 3rd கொஷின் 5 மார்க்கு. இது ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோதான். அடுத்து நம்ம ஜாமெட்ரி எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 171 சரி வெயிட் பண்ணுவோம். 4.1 இருக்கணும்.
பேஜ் நம்பர் 171 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 4.4 எடுத்துக்காட்டு 4.4 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 4.7 அடுத்து எடுத்துக்காட்டு 4.8 இது ஒரு 2 மார்க்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 4.11 பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 174 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பயிற்சி 4.1 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். 4த்துமே இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 176 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மீட்டம்க்கு வந்து இந்த 5வது கொஸ்டின் 6வது கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 9வது 10வது 11 இது வந்து 8 மார்க் கொஸ்டினில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 9, 10, 11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் நமக்கு ஃபஸ்ட்டு மீட்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நமக்கு போர்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸை வந்துட்டு எனக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.